வட்டி முதலைகளிடம் கடன் வாங்கிய ஆடவர் மரணமடைந்த பிறகு அவரின் குடும்பத்தை அக்கும்பல் விடாமல் துன்புறுத்தி வருவது அம்பலமாகியுள்ளது. சிங்கப்பூரை சேர்ந்த வட்டி முதலையிடம் தினசரி செலவுக்காக அவ்வாடவர் 1648 ரிங்கேட்டை வட்டிக்கு வாங்கியுள்ளார். வட்டிக்கு வாங்கிய பணத்தை கட்டவில்லை என்றால் மகனை உயிரோட பார்க்க மாட்டீர்கள் என அக்கும்பல் மிரட்டியிருக்கிறது. இந்நிலையில் சில தினங்களிலேயே, அதாவது டிசம்பர் 21ஆம் தேதி ஜோஹர் பாருவில் உள்ள கட்டடம் ஒன்றில் இருந்து விழுந்து 27 வயது அவ்விளைஞர் உயிரிழந்தார். மகனை இழந்த சோகத்தில் குடும்பமே வாடி போயிருக்கும் நிலையிலும் கூட வட்டி முதலை கும்பல் கொஞ்சமும் மனிதாபிமானம் இன்றி அக்குடும்பத்திற்கு தொல்லை கொடுத்து வருகிறது. ஆக கடைசியாக அவர்களின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. வட்டி முதலைகள் கூலிக்கு வைத்த ஆள் சர்வசாதாரணமாக அவ்வீட்டை நெருங்கி பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு சற்று தூரம் சென்றதும் அங்கிருந்து புகைப்படம் எடுக்கும் காட்சிகளும் வைரலாகி உள்ளன. மகன் வட்டிக்கு பணம் வாங்கியது ஒரு கும்பலிடம்தான். ஆனால் தங்களிடமும் வட்டிக்கு வாங்கியதாக பல்வேறு கும்பல்கள் தொடர்ந்து நச்சரித்து வருகின்றன. அதற்கு ஆதாரம் கேட்டால் அவர்களிடம் பதில் இல்லை என இறந்து போன ஆடவரின் தந்தை கூறினார். மகன் உயிரோடு இருந்திருந்தால் அவர்களின் குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா என்பது தெரிந்திருக்கும். அதற்கும் இப்போது வாய்ப்பில்லை. எனவே இனியும் எங்கள் குடும்பத்தை தொந்தரவு செய்யாதீர்கள் என தாம் மன்றாடி கேட்டுக்கொள்வதாக ஹோ எனும் அடையாளம் கூறிக்கொண்ட அவர் கூறினார்.